Hello guys, today 26 April 2026 இன்னைக்கோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துட்டோம்னா போஸ்ட் மார்க்கெட்னும் போது நம்ம உள்ள மார்க்கெட் முடியல நியூயார்க் செஷன் ஓடிட்டு இருக்கு ஓகேங்களா. இருந்தாலும் நமக்கு தெரியும் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னு ஓகேங்களா. ஸோ அப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது இன்றைக்கி நியூஸ் வச்சுலாம் மார்க்கெட் எதுவும் மூவ் பண்ணுறதுக்கு அந்த என்ட்ரிஸ்லாம் நம்ம எப்பயும் போக மாட்டோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்லேருந்து கோல்டில் வந்து நமக்கு பிஎஸ் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு பிஎஸ் கிடைக்கல. ஸோ மார்க்கெட்டின் ரேஞ்ச் ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் மார்க்கெட் இருக்குது. ஸோ நமக்கு எதுவும் என்ட்ரி இல்லை. ஸோ கோல்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்போ கோல்டு ஸ்கிப் பண்ணும்போது நெக்ஸ்ட் யூரோஎஸ்டி பார்க்கும்போது யூரோஎஸ்டியில் நம்ம கோல்டன் ஜோனுக்கு மார்க்கெட் வரல. ஸோ கோல்டன் ஜோனுக்கு வராதங்காட்டி நான் என்ன பண்ணுறேன், நான் எப்பயுமே சொல்லிட்டேன் மார்க்கெட் ப்ரீமியம் செல் பண்ணும்போது ப்ரீமியம் வந்தால் செல் பண்ணுவேன், பை பண்ணும்போது டிஸ்கவுண்ட் இருந்தால் பை பண்ணுவேன். ஸோ செல் பண்ணும்போது நான் ப்ரீமியம் இருந்தால் செல் பண்ணுவேன். ஏன்னா ஏன் இப்போ செல்லிங் பார்க்குறேன்னா பிஓஎஸ்எல் இருக்குது. ஸோ பிஓஎஸ்எல் இருக்குது மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு செல்லிங் சைடு தான் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு ஒரு பையிங் சைடு ஒன்றா ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு எம்எஸ்எஸ்ஆர் சேஞ்ச் ஆஃப் பெட்டர் கொடுக்கல. அதனால நான் வந்து யூரோஎஸ்டி நீங்கள் என்ட்ரி பார்க்கல ஓகேங்களா. என்ட்ரி பார்க்கணுன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த கோல்டன் ஜோனுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சுன்னா நான் போயிருப்பேன் செல்லிங் கன்ஃபர்மேஷன். அதர்வைஸ் ஐ வில் பி வெயிட்டிங் ஓகேங்களா. யூரோஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கன்சாலிடேஷன் தெரியுது. இந்த கோல்டன் ஜோன் டூ ஸ்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட ஆகலை. ஸோ மார்க்கெட் இன் ரேஞ்ச் கிளியர் ரேஞ்ச் இருக்குது. ஸோ சிம்பிளி ஸ்கிப்ட் ஓகேங்களா. யூஎஸ்டி ஜேபிஐ லாங் ஏதோ லாங் டேஸாக கன்சாலிடேட் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வெதர் வி வில் கெட் எனி என்ட்ரிஸ் ஆர் நாட். கொஞ்சம் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஸ்வீப் ஏதாச்சும் கிடச்சுன்னா செல் போகலாம்னு ஒரு ட்ரையல் இருக்கேன். பட் அது இன்றைக்கி நடக்குமா நடக்காது ஓகேங்களா. Again, coming to GBP JPY, market in consolidation, Euro JPY also in consolidation. So let us wait. Today we don't have any entry. Today I was simply watching the market. மார்க்கெட் சும்மா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட்டில் என்னென்னா என்ட்ரி எடுக்காதும் ஒரு ப்ராஃபிட் தான் ஓகேங்களா. கரெக்டான என்ட்ரிக்கு போகணும், இல்லை அந்த செட்டப் வரலன்னு கம்முன்னு உட்காரணும் ஓகேங்களா. அது ஒரு ப்ராஃபிட் தான். இன்னைக்கு என்ட்ரி எடுக்கல, என்ட்ரி எடுக்கணும்னு போய் எடுத்தோம்னா அன்னைக்கு டே லாஸ் ஆகும். அதில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ தட் நமக்கு கரெக்டான என்ட்ரி வந்தால் மட்டும் போகிறோம். ஸோ அதனால இன்னைக்கு நான் எந்த என்ட்ரி போல, எனக்கு கரெக்டான செட்டப் எதுவும் இல்லை. ரீசனாக நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. இது இன்னைக்கு என்ட்ரி அவங்க எடுக்காதங்காட்டி நமக்கு வீடியோவில் அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சக்கூடாது ஓகேங்களா. நான் கிளியராக சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஃபுல்லி ஓப்பனாக சொல்லித்தரோம் ஓகேங்களா. ஓப்பனாக பிரேக் டவுன் பண்ணுறோம் ஓகேங்களா, என்னென்ன பண்ணுறோன்னு ஓகேங்களா. ஸோ அதனால இன்றைக்கி ஒரு என்ட்ரி இல்லை. மேபி இன் ஃபியூச்சர், மேபி டுடே டுமாரோ கூட என்ட்ரி இல்லாமல் இருக்கலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கோல்ட் டு பிரேக் தி ஸ்ட்ரக்சர் ஆர் EURUSD to break this high. Sorry, this high. If it breaks this high, then we can look into buy entries. GBP is in consolidation, so you need to, this price need to break this high, and this high also need to come down and close above this. Euro is to GBP is to GBP JPY in pure consolidation ஓகேங்களா. அதுவும் இல்லை. We need a confirmation. USD JPY பார்த்தீங்கன்னா FEG ஹையர் டைம் 1 hour FEG இருக்குது, IFEG இருக்குது ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு அதாவது செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம செல் ட்ரை பண்ணலாம் வித் எனி லிக்விடிட்டி ஸ்வீப் ஓகேங்களா. லிக்விடிட்டி ஸ்வீப்லாம் நம்ம என்ட்ரியே இருக்காது ஓகேங்களா. யூரோ ஜேபிஎலும் பெருசாக என்ட்ரி இல்லை எனக்கு. ஸோ கிளியராக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மார்க்கெட் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க. இல்லைனாலும் உங்களோட செட்டப்பில் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருந்துச்சுன்னா ட்ரேட் எடுத்தவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ காய்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் டெய்லி போட்டிருக்கிறோம். என்ட்ரி இருக்கும்போது கம்பல்சரி லைவில் இருப்போம். என்ட்ரி இல்லாத டைமும் வி வில் பி ஒர்க்கிங் இன் லைவ் ஒன்லி ஓகேங்களா. ஸோ தட் மார்க்கெட்டு நல்லா பார்த்து ட்ரேட் எடுங்க ஓகேங்களா. கரெக்டான செட்டப் வந்தால் மட்டும் எடுங்க ஓகேங்களா. நம்மளும் எடுக்கிற செட்டப்பில் பிரேக் டவுன் இதில் பண்ணிகிட்ருக்கோம், அவுட்லுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகேங்களா. இன்றைக்கி எந்த என்ட்ரி இல்லாதங்காட்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ட்ரி வராது, நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நாளைக்கு வந்தால் பார்க்கலாம். மேபி நாளைக்கு ஏசிங் செஷனுக்கு உள்ள வந்துடலாம் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போடுங்க, என்னென்ன வீடியோ கேட்குறீங்களோ நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணி போடலாம். பெல் பட்டன் அமுத்திக்குவாங்கன்னா என்ன வீடியோ போட்டாலும் லைவ் போட்டாலும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூபுக்கு தான் புதுசு, நம்ம மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை. அதனால் நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம், கரெக்டான என்ட்ரிஸ் கொடுப்போம் ஓகேங்களா. பயப்படாதீங்க, தட்டி தூக்குறோம் ஓகேங்களா. தேங்க்யூ காய்ஸ்.